அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இதுவரைக்கும் ஃபியூச்சர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிராஷ் கோர்ஸில் யூனிட் 3 தட் இஸ் கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சரில் லெக்சர் 4 பார்க்க போகிறோம். இந்த லெக்சர் 4ல் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா பிபிடி. பிபிடினா என்னென்னா வேலன்ஸ் பாண்ட் தியரி. திஸ் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு ஆட்டம்ஸ் ஃபார்ம் கெமிக்கல் பாண்டிங் யூசிங் தேர் அட்டாமிக் ஆர்பிட்டல். இந்த தியரி எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது? எப்படி ஆட்டம் கெமிக்கல் பாண்டுகளை உருவாக்குகிறது அதனுடைய அட்டாமிக் ஆர்பிட்டால்களை பயன்படுத்தி. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இம்பார்ட்டன்ட் பாஸ்டுலேட் ஆஃப் பிபிடி தட் இஸ் வேலன்ஸ் பாண்ட் தியரி. ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட் என்னன்னா atomic orbital of two atoms. Atomic orbital of two atoms. For example, hydrogen. ஹைட்ரஜனோட atomic orbital 1s. இன்னொரு ஹைட்ரஜனோட atomic orbital 1s. ஓகே, ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைன் ஆன ஹைட்ரஜன் மாலிக்யூல் கிடைக்கும். இது ஹைட்ரஜன் மாலிக்யூல். எஸ், atomic orbital of two atoms, hydrogen and hydrogen, overlap to form a chemical bond. ரெண்டுமே 1s ஆர்பிட்டால் ஓவர்லாப் ஆகி ஒரு கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆகிறது. ஓகே, எஸ், இதுதான் என்ன கெமிக்கல் பாண்ட். நான் ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட். செகண்ட் பாஸ்டுலேட் என்னன்னா the overlapping orbital. அப்படி ஓவர்லாப்ல இன்வால்வ் ஆகக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் must contain one unpaired electron. ஜோடியாகாத ஒற்றை எலக்ட்ரான்கள் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரானாவது அந்த அட்டாமிக் ஆர்பிட்டால்கள்ல இருக்க வேண்டும். எஸ். தேர்ட் பாயிண்ட், கிரேட்டர் த ஓவர்லாப் த ஸ்ட்ராங்கர் த பாண்ட். அப்படின்னா என்ன? எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஓவர்லாப்பிங். இப்போ இதுவும் ஒரு ஓவர்லாப்பிங் தான், இதுவும் ஒரு ஓவர்லாப்பிங். சரியா? இதுல எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஓவர்லாப்பிங் ரொம்ப உள்ளாடி போய் ஓவர்லாப் ஆகிருக்கு. இப்படி ஓவர்லாப் ஆனா ஸ்ட்ராங்கர் இஸ் த பாண்ட். பாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, fourth postulate, each orbital should have one electron with opposite spin. இப்படி ஓவர்லாப்பிங் ஆகும்போது அந்த ஒவ்வொரு ஆர்பிட்டால்களையும் ஒரு எலக்ட்ரான் இருக்கணும், ஆப்போசிட் ஸ்பின்னாகவும் இருக்கணும். டைப்ஸ் ஆஃப் ஓவர்லாப்பிங். ஓவர்லாப்பிங் அதாவது ஒன்றுக்கு ஒன்று இப்படி ஆர்பிட்டால்கள் ஓவர்லாப் ஆகக்கூடியதோட வகைகள். linear overlapping of atomic orbital result in the formation of sigma bond. லீனியரா ஓவர்லாப் ஆகுது அப்படின்னா அதுல என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகும்? சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, லீனியர் ஓவர்லாப்பிங் நம்ம என்ன சொல்லலாம்? ஹெட் ஆன் ஓவர்லாப்பிங் அப்படின்னு சொல்லலாம். ஹெட் டு ஹெட் ஓவர்லாப்பிங் நடக்கும்போது என்ன ஓவர்லாப்பிங் தான்? என்ன லீனியர் ஓவர்லாப்பிங். எல்லாம் இது எது வழியாக நடக்கும்? இன்டர் நியூக்ளியர் ஆக்சிஸ் வழியாக நடக்கும். ஓகே, இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், இது இன்டர் நியூக்ளியர் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ் வழியாக இந்த ஓவர்லாப்பிங் நடக்கும். இங்கே எஸ்எஸ் ஓவர்லாப்பிங் நடந்திருக்கு. இது இன்டர் நியூக்ளியர் ஆக்சிஸ், இங்கே எஸ்பி ஓவர்லாப்பிங் நடந்திருக்கு. ஆக்சுவலி இது பிஎக்ஸ் ஆர்பிட்டால். ஓகே, நெக்ஸ்ட் இதுதான் இன்டர் நியூக்ளியர் ஆக்சிஸ், பிபி ஓவர்லாப்பிங் நடந்திருக்கு. ஆக்சுவலி இது பிஎக்ஸ் ஆர்பிட்டாலும் ஓவர்லாப் ஆகிருக்கு. ஓவர்லாப் ஆகி ஃபார்ம் ஆகக்கூடிய பாண்ட் எல்லாமே என்ன பாண்ட் தான்? சிக்மா பாண்ட். லீனியர் ஓவர்லாப்பிங், அதைத்தான் நம்ம ஹெட் ஆன் ஓவர்லாப்பிங் அப்படின்னு சொல்றோம். ஓகே, செகண்ட் டைப் லேட்டரல் ஓவர்லாப்பிங். அதாவது லேட்டரல் ஓவர்லாப்பிங் அப்படின்னா சைடு வைஸ் ஓவர்லாப்பிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் பை பாண்ட். சைடு வைஸா ஓவர்லாப் ஆகுது அட்டாமிக் ஆர்பிட்டால் அப்படின்னா அதுல என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகும்? பை பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஆக்சுவலி இது பிஒய் ஆர்பிட்டால், இதுவும் பிஒய் ஆர்பிட்டால். ரெண்டும் ஓவர்லாப் ஆகுது, சைடு வைஸா ஓவர்லாப் ஆகுது. இப்படி சைடு வைஸா ஓவர்லாப் ஆகுது. ஓகே, அதில் ஃபார்ம் ஆகக்கூடியது ரெண்டு ஓவர்லாப் ஆகிருக்கு. ஃபார்ம் ஆகக்கூடியது என்ன? பை பாண்ட். எஸ். நெக்ஸ்ட் தியரி பிஎஸ்இபிஆர், பேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பெயர் ரிப்பல்ஷன் தியரி. இந்த பேர்ல இருக்கு. ஓகே, இந்த தியரி எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது அப்படிங்கிறத. ஓகே, ரைட். சிங்கிறது இங்கே சென்ட்ரல் ஆட்டம், நான் கார்பன் கிடையாது. சிங்கிறது சென்ட்ரல் ஆட்டம். எலக்ட்ரான் பெயர் அரவுண்ட் ஏ சென்ட்ரல் ஆட்டம். ஒரு சென்ட்ரல் ஆட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் அது லோன் பெயராக இருக்கலாம், லோன் பெயர், அல்லாட்டி பாண்டட் பெயராக இருக்கலாம், பாண்டட் பெயர். அப்போ எலக்ட்ரான் பெயர் அரவுண்ட் ஏ சென்ட்ரல் ஆட்டம் ரிப்பல் ஈச் அதர், ஒன்றுக்கொன்று
மேக்ஸிமம் விலக்கி தள்ள பார்க்கும். ரிப்பல் ஈச் அதர். ஓகே, நான் எலக்ட்ரான் அப்படிங்கிறது நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள், ரிப்பல் தான் பண்ணும். நெகட்டிவ் நெகட்டிவ் கண்டிப்பாக ரிப்பல் தான் பண்ணும். எஸ், அப்படி ரிப்பல் பண்ணி அரேஞ்ச் themselves, அது தன்னைத்தானே அரேஞ்ச் ஆகும். டு ஸ்டே அஸ் ஃபார் அப்பார்ட் அஸ் பாசிபிள், எவ்வளோ தள்ளி இருக்க முடியுமோ அவ்வளோக்கு ஒன்று இன்னொன்றிலிருந்து தள்ளி இருக்கும். ஓகே, இதுதான் பேசிக் ஐடியா, இந்த தியரியோட பேசிக் ஐடியா. ChatGPT சொன்ன ஒரு ஈஸி ட்ரிக்கு. மோர் ரிப்பல்ஷன் இருந்தால் மோர் செப்பரேஷன், அதிகமான ரிப்பல்ஷன் இருக்குது அப்படின்னா அதிகமாக செப்பரேட் ஆகும். ஃபிக்ஸ்டு ஷேப்பாக இருக்கும். அந்த மாலிகுலோட ஷேப் எப்படி இருக்கும்? ஃபிக்ஸ்டு ஷேப்பாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் பெயர். பாண்டட் பெயர், லோன் பெயர், ரெண்டு டைப் ஆஃப் எலக்ட்ரான் பெயர். பாண்டட் பெயர் அப்படிங்கிறது பிபி. பிபினா பாய்லிங் பாயிண்ட் கிடையாது, பாண்டட் பெயர். இது எங்கே இருக்கும்? ஷேர்ட் இன் பாண்ட். பாண்டில் ஷேர்டாக இருக்கும். எஸ், திஸ் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏக்கும் பிக்கும் இடையில ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகுது. இது ஒரு பாண்டு. இதில் என்ன இருக்குது? பாண்டட் பெயர் இருக்குது. பாண்டட் பெயர், பாண்டட் பெயர். திஸ் இஸ் பிபி. எஸ், நெக்ஸ்ட் லோன் பெயர், எல்பி. நாட் ஷேர்டு, ஷேராக இருக்காது. அப்படின்னா என்ன? சென்ட்ரல் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகாத எலக்ட்ரான், சென்ட்ரல் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகாத எலக்ட்ரான் லோன் பெயர். இதில் இருக்கக்கூடியது ஒரு லோன் பெயர். எஸ், இட் இஸ் எல்பி. எஸ், டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் பெயர் ரெண்டு, பாண்டட் பெயர், லோன் பெயர். எஸ், நெக்ஸ்ட் ரிப்பல்ஷன் ஆர்டர். நம்ம இந்த தியரியோட தொடக்கத்திலே சொன்னோம், சென்ட்ரல் ஆட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரான் பெயர் ஒன்றுக்கொன்று விலக்கி மேக்சிமம் தூரம் எவ்வளோ தள்ளி இருக்க முடியுமோ அவ்வளோ தூரத்தில் தள்ளி உட்காரும். அந்த ரிப்பல்ஷன் ஆர்டர் எதுக்கு அதிகமாக இருக்கும்? எல்பி ரிப்பல்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். லோன் பெயர் ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும். அதற்கு அடுத்து வரக்கூடியது லோன் பெயர் பாண்ட் பெயர் ரிப்பல்ஷன். கடைசியாக வரக்கூடியது பாண்டு பெயர் ரிப்பல்ஷன். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை பார்த்துக்கிட்டு இந்த தியரியை நம்ம முடிச்சு விடுவோம். எக்ஸாம்பிள் 1, தட் இஸ் மீத்தேன். CH4 அப்படிங்கிறது மீத்தேன், நமக்கே தெரியும். இதில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஆட்டம் கார்பன், கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,4, ஷெல் கான்ஃபிகரேஷன் போட்டிருக்கேன். ஓகே, அவுட்டர் ஷெல்ல கார்பனுக்கு 4 எலக்ட்ரான்கள் இருக்கிறது. இந்த 4 எலக்ட்ரானையுமே ஹைட்ரஜன் கூட பாண்டு ஃபார்ம் பண்ணுவதற்காக கார்பன் கொடுத்திருக்கிறது. ஓகே, ஸோ 4 எலக்ட்ரானுமே யூஸ்டாக இருக்கு. பாண்டு பெயர் 4, லோன் பெயர் இதில் எதுவுமே இல்லை. இதோட ஷேப் என்ன? டெட்ராஹீட்ரல். எக்ஸாம்பிள் 2, அமோனியா மாலிகூல். அமோனியா மாலிகூல்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஆட்டம் நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,5. ஓகே, 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஹைட்ரஜனுங்கிறது மோனோவேலன்ட், அதனால் ஹைட்ரஜன் கூட பாண்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு 3 எலக்ட்ரான்களை கொடுக்கும். மீதம் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்கள் ஒரு பெயராக நைட்ரஜன் ஆட்டத்தின் மீது இருக்கும். இந்த பெயர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? எல்பின்னு சொல்கிறோம். எல்பி லோன் பெயர். அப்போ நைட்ரஜன், அதாவது அமோனியா மாலிகுல்ல நைட்ரஜனுக்கு மேலே ஒரு லோன் பெயர் இருக்குது. பாண்டு பெயர் எத்தனை? 3 பாண்டு பெயர். எஸ், இந்த மாலிகுலோட ஷேப் என்ன? ட்ரைகோனல் பிரமிடல். லாஸ்ட் எக்ஸாம்பிள், தட் இஸ் வாட்டர் மாலிகூல். வாட்டர் மாலிகுல்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஆட்டம் ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,6, ஷெல் கான்ஃபிகரேஷன். ஓகே, அப்போ ஆக்சிஜனை சரௌண்ட் பண்ணி 6 எலக்ட்ரான்கள் இருக்கிறது. அதில் 2 எலக்ட்ரான்களை ஹைட்ரஜனுடன் பாண்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் கொடுக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரான்கள் 2 பெயர்களாக ஆக்சிஜனுக்கு மேலே இருக்குது. அதுதான் ஆக்சிஜனுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்பி. ஸோ இதில் இருக்கக்கூடிய பாண்டு பெயர் தட் இஸ் பிபி பாண்டு பெயர் 2, எல்பி லோன் பெயரும் 2. சரியா? இந்த மாலிகுலோட ஷேப் என்னன்னா பி ஷேப்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.